கைலாயத்தில் ஒரு பொங்கல் திருவிழா. தை மாதம் பிறந்ததும் பூலோகத்தில் மக்கள் பொங்கல் கொண்டாடுவதை பார்த்த முருகனுக்கு ஒரு ஆசை வந்தது. நாமும் ஏன் கைலாயத்தில் பொங்கல் கொண்டாடக்கூடாது என்று விநாயகரிடம் கேட்டார். விநாயகரும் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்க, இருவரும் சேர்ந்து அன்னை பார்வதியிடமும் தந்தை சிவபெருமானிடமும் அனுமதி கேட்டனர். ஈசனும் பார்வதியும் புன்னகையோடு சம்மதிக்க, கைலாயமே விழா கோலம் பூண்டது. முருகன் தனது மயிலில் ஏறிச் சென்று பூலோகத்திலிருந்து மிகச் சிறந்த கரும்புகளை கொண்டு வந்தார். விநாயகர் தனது தும்பிக்கையினால் கைலாயத்தின் வாசலில் அழகான மாக்கோலம் போட்டார். நந்திதேவர் பசுக்களை, காமதேனுவை நீராட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அலங்கரித்தார். அன்னை பார்வதி தேவி ஒரு பெரிய மண்பானையில் கங்கை தீர்த்தத்தை நிரப்பி அதில் புதிய அரிசியை போட்டார். அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்கத் தொடங்கினார்கள். சிவனும் பார்வதியும் அருகருகே அமர்ந்திருக்க, முருகனும் விநாயகரும் ஆவலுடன் பானையை பார்த்துக் கொண்டிருந்தனர். சரியான நேரத்தில் பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தது. அப்போது கைலாயம் முழுவதும் பொங்கலோ பொங்கல், பால் பொங்கினாற்போல் நம் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று அனைவரும் முழக்கமிட்டனர். விநாயகர் தனது தும்பிக்கையை உயர்த்தி பிளிரினார். முருகன் தனது வேலோடு மகிழ்ச்சியில் நடனமாடினார். சர்க்கரை பொங்கல் தயாரானதும் அன்னை பார்வதி அதை இலைகளில் பரிமாறினார். நந்திதேவர் கொண்டு வந்த கரும்பைச் சுவைத்தபடி ஈசன் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். சிவபெருமான் உழைக்கும் மக்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் இந்த நாள் மிகவும் மகத்தானது என்று விளக்கினார். முடிவில் முருகனும் விநாயகரும் சேர்ந்து எல்லா கணங்களுக்கும் பொங்கல் பிரசாதத்தை வழங்கினார்கள். கைலாயமே இனிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருந்தது.